சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடந்த ஆண்டு கற்கும் பாரதம் திட்டத்தில் விருது பெற்றதில் ஆள் மாறாட்டம் செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியம் பாலமலை ஊராட்சியில் கற்கும் பாரதம் திட்டத்தில் பணியாளராக கடுக்கா மரத்துக்கோட்டை சேர்ந்த பவளக்குடி கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாலமலை ஊராட்சி தலைவர் விஜயா சரவணன் கற்கும் பாரதம் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக கூறி டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவரின் கைகளால் விருது பெற்றார். இதனை அறிந்த பவளக்குடி அதிர்ச்சியடைந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தங்கவேலுவிடம் கேட்டபோது தவறு நடந்துவிட்டது என்றும் விருதை அவருக்கே அளித்து விடுவதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் கற்கும் பாரத திட்டத்தில் சாதனை படைத்த பெண்ணுக்கு தகவலை தராமல் ஊராட்சி தலைவரை அழைத்துச் சென்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாலமலை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் பாலமலை கிராமத்தில் கற்கும் பாரதத்தில் ஒருங்கிணைப்பாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது சமயம் அதாவது எழுத்தறிவுள்ள மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது வயது வந்தோர் கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு குழு வந்தாங்க. குழு முகாமிட்டு பரிந்துரை செய்து உனக்கு அவார்டு தராங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு தகவல் எதுவும் வர அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் கிராம பஞ்சாயத்து தலைவர் விஜயசரவணன் ஜனாதிபதி கிட்ட போய் அவங்களே போய் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க போய் சொல்லி வாங்கிட்டு வந்ததுக்காக அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.